ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீக கதையை பார்க்க போகிறோம். மாயை. ஒரு முறை நாரதர் தான் மாயை வென்றதாக நினச்சிட்டு அதை விஷ்ணு புராண சொல்லலான்னு போயிட்டுருக்காரு. விஷ்ணு புராணம் எதிரில் வராரு. ஐயனே, நான் மாயை வென்றுட்டேன். இனி எந்த ஒரு மாயையும் என்னை தொட முடியாது, என்னை பாதிக்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு இருந்த விஷ்ணு புரான் சிரிச்சிட்டு, சரி வாங்க கொஞ்சம் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனப்புறம் ஒரு பாலைவனம். கொஞ்சம் தூரம் போனப்புறம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, நாரதா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்றார். சரிங்க ஐயனேன்னு சொல்லி நாரதரும் போகிறார். நரகத்திற்கு போனால் தண்ணி கிடைக்கும்னு சொல்லி நரகத்துக்கு போகிறார். நரகத்தில் ஒரு குடில் இருக்குது. அந்த குடிலில் அப்சரஸ் மாதிரி ஒரு பெண், அதிரூப சுந்தரின்னு சொல்லலாம். அதை பார்த்த உடனே மறுநொடியே நாரதர் மயங்கி போகிறார். கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு கன்வர்சேஷன் காதலாக மாறுது. சில நாட்கள் போது அந்த காதலுக்கு அடையாளமாக 2 குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறாங்க. விவசாயம் பண்ணுறாரு, குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாரு, மனைவி நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்து மூலிமா அவர் வீடும் கட்டுறாரு. நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு. நாட்கள் கடந்து ஓடுது. ஒரு முறை அங்கே ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அந்த ஒரு கிராமத்தில் அங்கே இருக்க வீடுகள் எல்லாம் அடிச்சிட்டு போகுது. தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியும் ஒரு கையிலையும் பிடிச்சிட்டு நாரதர் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுறாரு. ஆனால் வெள்ளத்தின் வேகத்தில் எதுவுமே ஈடு கொடுக்க முடியல. 2 குழந்தைகளும் கை நழுவி போயாச்சு. கடைசியில் மனைவியும் அந்த ஆற்றோட ஆற்றா அடிச்சிட்டு போயிட்டாங்க. வலி, வேதனை இதெல்லாம் அவர் பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுற்றி பார்க்குறாரு. எதுவுமே இல்லை, எல்லாம் மறைஞ்சி போகுது. திரும்பி பார்க்குறாரு. பாலைவனத்தில் இருக்கார். அவருக்குடைய கொஞ்சம் தூரத்தில் தான் விஷ்ணு புரான் நின்றுட்டுருக்காரு. விஷ்ணு புரான் கேட்குறாரு, என்ன நாரதா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்றாரு. ஐயனே, நான் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ தான்ப்பா ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகிருக்கும். அப்போது அந்த மாயின் பிடியில் மாட்டந்தும் 2 நிமிஷத்தில் தன்னுடைய ஒரு முழு உலகத்தையே படைச்சதும், அதில் ஒரு சுகங்களை, துக்கங்களை, வாசங்கள் எல்லாத்தையும் அனுபவித்ததும், மறுபடியும் எல்லா மாயின்னு புரிஞ்சு இந்த இடத்துக்கே வந்ததும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது மாயின் பிடியில் நான் உன்னந்தான் இருக்கேன் சொல்லி விஷ்ணு புராணம் மன்னிப்பு கேட்குறார். நான் மாயின் பிடியிலிருந்து விடுபட்டேன்னு சொல்லி ஒரு பொய்யான தவறான எண்ணத்தில் இருந்தேன் அப்படின்றார். அப்போது இதன் மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, மாயை என்பது ஒரு லஸ்ட் அப்படின்றத தாண்டி ஆசையாகவும், கோபமாகவும், பொறாமையாகவும், வருத்தமாகவும், இயலாமையாகவும் எது வேணால் இருக்கலாம். மாயை எது மூலியமாவது ஒரு உருவத்தை பண்ணிடும். அதன் மூலிமா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது அன்றாட வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அங்கே வாழ்ந்து அங்கே ஒரு கஷ்டத்தை அனுபவித்து திருப்பி அதெல்லாம் இது நம்ம இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம எத்தனையோட்டு வந்திருக்கோம். அதுதான் இந்த கதை சுட்டி காட்டுது. இதில் உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படுச்சுன்றதை சொல்லுங்கள். நன்றி.